ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு ஆரம்பித்து இன்னையோட 18 நோன்பு முடிஞ்சிருச்சு. நம்ம ஊர் பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சி, வாழைப்பழம், சர்பத்து, வடை இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இன்றைக்கி குவைத்தினுடைய பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பள்ளிவாசலில் இப்படி தான் மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு எங்கே இஃப்தாருடைய ஏற்பாடு செய்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி சுஃப்ரா விரித்து ஒரு சகனுக்கு 4 அல்லது 5 பேருக்கு தேவையான பழங்கள், தண்ணி பாட்டில், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருவாங்க. மக்கள் ஒவ்வொருத்தராக வர வர எல்லோரும் லைனில் உட்காந்துருவாங்க. ஒரு 5லேருந்து 5:30 மணிக்கு மேலே சாப்பாடு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லாமே சகன் சாப்பாடு தான், யாருக்கும் இண்டிவிஜுவல் சாப்பாடு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ திங்க் இன்றைக்கி சிக்கன் மஜ்பூஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளது தான். வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சிக்கன் மஜ்பூஸ் பிரியாணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முழு சிக்கனை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து தூக்கி இதில் வச்சுட்டாங்க. தட்டு நிறைய சாப்பாடு, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்குறாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே தெரியாது. அந்த இஃப்தாரில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் பசி ரொம்ப அதிகமாக இருக்கும். இஃப்தாருடைய நேரத்தில் இந்த பசி எடுக்கும்போது நிறைய தஸ்பீஹ் ஓதுங்க, நிறைய துவா கேளுங்க. இன்றைக்கி சாப்பாடு, குழம்பு எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் 2வது தடவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சு. நோன்பு திறந்துட்டு மஹ்ரிப் தொழுதுட்டு கிளம்ப வேண்டியதுதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம ஊர் பள்ளிவாசலில் இஃப்தாருக்கு கொடுக்குற கஞ்சி, சர்பத்து அந்த மாதிரியான உணவுகளுக்கும் இங்கே கிடைக்கிற இந்த பிரியாணி சாப்பாடு இந்த மாதிரியான உணவுகளும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் எனக்கும் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் நானும் பழகிட்டேன். இப்போவும் பாதி நாள் நான் ரூமில் நோன்பு கஞ்சி வச்சு நோன்பு திறப்பேன். 2 நாட்கள் இங்கே வந்துடுவேன். நோன்பு கஞ்சி வைக்கிறது எப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.